வணக்கம். பாரதத்தில் பிறந்த இனி பிறக்கின்ற அத்துணை மனிதர்களும் நன்றி உணர்வோடு நினைத்து பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்த நாட்கள் எண்ணிலடங்கா. தன்னலமற்ற தியாகிகளின் வரலாறுகளில் சுதந்திர காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று. அந்த தியாகிகளில் மிகப்பெரிய விடுதலை போராட்ட வீரனின் நினைவு நாள் இன்று. பகத்சிங் பற்றி அனைவருமே அறிவோம். உத்தம் சிங், இவரை பற்றி நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த மிகப்பெரிய வீரனின் நினைவு நாள்தான் இன்று ஜூலை 31. 1899 பஞ்சாப் மாநிலத்தில் பிறந்தவர் இவர். மெட்ரிகுலேஷன் தேர்வில் வெற்றி பெற்றவர். 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதை நேரில் பார்த்து கொதித்து போனார் உத்தம் சிங். அந்த சிறு வயதில் பொற்கோவிலில் வைத்து சபதம் எடுக்கிறார். கதர் கட்சியில் இணைந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுகிறார். பல்வேறு பெயர்களில் நிறைய நாடுகளுக்கு பயணம் செய்கிறார். அவர் ஆயுதங்களை வைத்திருந்ததற்காகவும் கைது செய்யப்பட்டு கடுங்காவல் தண்டனையும் அடைகிறார் இவர். ஆனால் அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமான அந்த மைக்கேல் டயரை அவர் மறக்கவில்லை. அவரை கொலை செய்யும் நோக்கத்துடன் 1934 லண்டன் செல்கிறார். கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் கழித்து 1940 எடுத்த சபதம் நிறைவேறுகிறது. ஆம், மைக்கேல் டயரை ஒரு கூட்டத்தில் வைத்து ஒரு பேச்சாளர் போல் சென்று அவரை சுட்டுக் கொள்கிறார். அவர் எத்தனை வருடங்கள் இதற்காக காத்திருந்தார் அவர். அங்கே அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு லண்டன் சிறைச்சாலை வளாகத்திலேயே உத்தம் சிங் உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. பல்வேறு கண்டனங்கள் எழுந்தாலும் கூட இவரது தியாகம் போற்றப்படுகிறது. 1974 உத்தம் சிங்கின் சவப்பெட்டி இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டு அன்றைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் மரியாதையோடு அவருடைய சொந்த கிராமத்தில் எரியூட்டப்பட்டு சட்லஜ் நதியில் அவரது அஸ்தி கரைக்கப்படுகிறது. இந்த மாபெரும் வீரரின் நினைவு தினத்தில் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள அருமையான வாய்ப்பளித்த தாய் டிவிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.